இந்த வீடியோவில் பொது தமிழ்ல இருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். இது எல்லாமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். முதல் கேள்வி, திரிகடுகம் என்பது எவ்வகை நூல்? திரிகடுகம் என்பது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 பொருட்களால் ஆன மருந்து பொருள் திரிகடுகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திரிகடுகத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு இது கேட்டிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது கேள்வி, தமிழ் விடு தூதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை. தமிழ் விடு தூதில் உள்ள மொத்த கன்னிகள் 268. இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. மூன்றாவது கேள்வி, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மு. வரதராசனார். நான்காவது கேள்வி, திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். மேலும் இவர் ஆளுடை பிள்ளை என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த 2 பட்ட பெயர்களுமே தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் உமறு புலவர். ஆறாவது கேள்வி, தமிழின் முதல் குறவஞ்சி நூல் எது? தமிழின் முதல் குறவஞ்சி நூல் திருக்குற்றால குறவஞ்சி. ஏழாவது கேள்வி, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நன்னூல். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எட்டாவது கேள்வி, அதியமானின் தூதுவராக ஔவை சென்றதை கூறும் நூல் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். அதியமானின் தூதுவராக ஔவை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தி தலைமை உரை ஆற்றினார்? ஆன்சர் 1917ஆம் ஆண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த நகரில் நடைபெற்ற கல்வி மாநாட்டில் காந்தி தலைமை உரை ஆற்றினார் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. யார் தலைமை உரை ஆற்றினார் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 10வது கேள்வி, கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் தேம்பாவணி. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. 11வது கேள்வி, வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் எது? வாயில் இலக்கியம் என அழைக்கப்படும் நூல் தூது. இது சந்து இலக்கியம் என்றும் அழைக்கப்படுகிறது. 12வது கேள்வி, பரணி என்ற நாள்மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள் மீனால் வந்த பெயரே நூலுக்கு பெயராக வந்தது என்றும் கலிங்கத்து பரணியை சிறப்பித்து கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் உவே சா அவர்கள். ஸோ உவே சா எந்த நூலை பற்றி இவ்வாறு கூறினார் அப்படின்றதும் கேட்பாங்க. ஆன்சர் கலிங்கத்து பரணி. 13வது கேள்வி, தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார்? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் வாணிதாசன். தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். 14வது கேள்வி, சித்திரக்கார புலி என அழைக்கப்படும் பல்லவ மன்னர் யார்? சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்மன். 15வது கேள்வி, காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி வாயுடை மறையவர் மந்திரத்தால் வணங்குகின்றேன் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். காயுடை நெல்லோடு கரும்பு அமைத்து கட்டி வாயுடை மறையவர் மந்திரத்தால் வணங்குகின்றேன் என்று பாடியவர் ஆண்டாள். 16வது கேள்வி, பொருந்தாதது எது? நெடியவன், ராமன், அமலன், குற்றமற்றவன், பன்னவன், அனுமன், குறிசில், தலைவன். இவற்றுள் பொருந்தாதது பன்னவன். பன்னவனுக்கான சரியான விடை லக்குவன். இதுவும் பொருத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இந்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு இதில் நெடியவன் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து, விஷ்ணு சித்தர் என்பது யாருடைய இயற்பெயர்? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பெரியாழ்வார். லாஸ்ட் இயர் எக்ஸாமில் கூட இது கேட்டிருந்தாங்க. விஷ்ணு சித்தர் என்பது யாருடைய இயற்பெயர்? பெரியாழ்வார். மெய் இலைவேல் மாறன் களிறு என்னும் வரிகளில் மாறன் என்பது யாரை குறிக்கிறது? இதில் மாறன் என்பது பாண்டியர்களை குறிக்கிறது.
19வது கேள்வி, நல்லாதனார் டேஸ் என்னும் ஊரை சேர்ந்தவர். நல்லாதனார் திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர். செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுகிறது. இதுவும் முக்கியமான பாயிண்ட். அடுத்து 20வது கேள்வி, பொறுத்துக. சிலம்பு செல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம். தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. தேசிய கவி பாரதியார். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. கரிசல் எழுத்தாளர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன். 21வது கேள்வி, காய்ந்த நாவலன் இம்மென திருவுரு கரந்தான் என்னும் பாடலில் காய்ந்த நாவலன் என்பது யாரை குறிக்கிறது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் இறைவன். இதே பாடலில் ஆய்ந்த நாவலன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. நக்கீரன். காய்ந்த நாவலன் இறைவன், ஆய்ந்த நாவலன் நக்கீரன். 22வது கேள்வி, தமிழர் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் புறநானூறு. தமிழர் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு. 23வது கேள்வி, புன்கண் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் பண்புத்தொகை. புன்கண் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. 24வது கேள்வி, தான் தங்கியிருந்த குடிலின் வாயிலில் கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும் என எழுதி வைத்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் மூவலூர் ராமாமிர்த அம்மையார். தான் தங்கியிருந்த குடிலின் வாயிலில் கதர் அணிந்தவர்கள் மட்டுமே உள்ளே வரவும் என எழுதி வைத்தவர் யார்? மூவலூர் ராமாமிர்த அம்மையார். 25வது கேள்வி, மதுரை என்ற பெயர் கல்வெட்டுகளில் எவ்வாறு மருவி உள்ளது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் மதிரை. மதுரை என்ற பெயர் கல்வெட்டுகளில் எவ்வாறு மருவி உள்ளது? மதிரை. 26வது கேள்வி, உவேசா அவர்களுக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் 2006ஆம் ஆண்டு. உவேசா அவர்களுக்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2006ஆம் ஆண்டு. 27வது கேள்வி, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் திருவிகா. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிகா. 28வது கேள்வி, திருக்குறள் பற்றிய கூற்றுகளில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறத்துப்பால் 38, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 35, மொத்த அதிகாரம் 133. இவற்றுள் தவறானது இன்பத்துப்பால். இதில் உள்ள அதிகாரங்கள் 25. 29வது கேள்வி, எனது இலங்கை செலவு என்ற பயண நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் திருவிகா. இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எனது இலங்கை செலவு என்ற பயண நூலை எழுதியவர் திருவிகா. இது என்ன நூல் அப்படின்றது பார்த்துக்கோங்க. நகைச்சுவை நூலா இல்லை நாடகமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது ஒரு பயண நூல். 30வது கேள்வி, இஸ்லாமிய கம்பர் என அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் உமறு புலவர். இஸ்லாமிய கம்பர் உமறு புலவர். கிறிஸ்துவ கம்பர் H.A. கிருட்டிணனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த கேள்விகளிலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி, தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.